துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம் மத்தியிலே அசைவாடும்படியாக ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய முயற்சி எங்களுடைய பிரயாசம் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மின்சார தடைகள் எதுவும் வரக்கூடாது. ஆண்டவரே கொயர் பாட்டி நல்லா பாடணும். ஆண்டவரே சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறதோ ஒவ்வொன்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற வண்ணமாக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இன்னும் யாரையெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்னு நீங்கள் ஆண்டவரே முன்குறிச்சிருக்கிறீங்களோ என் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைகளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அந்த முடிவின் காரியங்களிலே எல்லா ஆகாரங்கள் எல்லாருக்கும் திருப்தியாய் அது ருசியுள்ளதாய் அது ஆரோக்கியம் உள்ளதா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய கிருபையில கரத்திலே எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஆண்டவரே இதற்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலிருந்து கிரியை வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படிக்காக வானுலையிலிருந்து மண்ணுலைக்கு வந்து நம் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாம் பிறப்பின் நாளை குறித்து நம் சந்தோஷமா இன்று நாளை கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நீராரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவார், கண்ணோலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. ஆராதிச்சிங்களா? எல்லாரும் நல்லா ஆராதிச்சிங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததான் நம்மளோட குழந்தைங்க நம்ம ஸ்டேஜில் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்களோட டான்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகே குட்டீஸ் வாங்க. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே.
பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்ட நடே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வருவார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசுசாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. சூப்பர் சூப்பர். ஒரு சின்ன பாட்டில் ஒரு முழு சத்தியத்தையே சொல்லிட்டாங்க இவங்க. நல்லா கைத்தட்டிருங்க இவங்களுக்கு. எஸ். இப்போ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க சனாமா.
பைபிளில் சொல்கிறது வசனம் சங்கீதம் 8:2 குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு. இந்த பாட்பாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன மாதிரி வேஷம்னு உங்களுக்கு கெஸ் பண்ணுறீங்க? ஏஞ்சல். சூப்பர். இன்னொரு கெட்டப்பும் இருக்குது இதில். கெஸ் பண்ணுங்க, இவங்க சொல்கிற வசனத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ வசனம் சொல்லுவாங்க. பழைய பாட்டு காலத்தில் ஏசாயா தீர்க்கன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து உரைத்த வார்த்தைகள். ஏசாயா 7:14-15 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மை தெரிந்து கொள்ள அறியும் வயது மொத்தம் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவாய். ஏசாயா 9:2-6 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணங்களின் தேசத்திலே குடியிருக்கங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுப்பட்ட. கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதும். புதிய ஏற்பாடு மத்தேயு 1:22-23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். லூக்கா 1:31 நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். ஆமென். சூப்பர். நல்லா ஜோராக கை தட்டுறீங்களா? வாங்க சனா, இப்போ இவங்க வேஷம் எப்படி தெரியுது உங்களுக்கு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலையா? கஷ்டப்பட்டு சொன்னாலே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயாவையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தூதனையும் அவள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா. நல்லா ஜோராக கை தட்டிடுங்க பாப்பாவை. அடுத்ததா, நான் இதுவரையும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை பார்த்ததில்ல. ஏன்னா இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யார் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்கன்னா நம்மளோட பாட்டிங்க வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க? எஸ், சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க உண்மையிலேயே சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. நீங்களே பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க, பாருங்களேன். தந்தானே நன்னானே தந்தானே நன்னானே தந்தாரா தரநானே தரநானே நானே தந்தனானே தந்தனானே தரநானே தன்னானே. நல்லா கை தட்டலாமா? அட நாம் பார்த்த இயேசுதானே நல்லவரே, நாளும் தெரிஞ்ச எங்க வல்லவரே. நாம் பார்த்த இயேசுதானே நல்லவரே, அவர் நாளும் தெரிஞ்ச எங்க வல்லவரே.
தண்ணி குடம் எடுத்து தண்ணி மொல்ல போற புள்ளே, தண்ணி குடம் எடுத்து தண்ணி மொல்ல போற புள்ளே, சீக்கிரமா நீயும் வாயும் கோயிலுக்கு போக வேணும், சீக்கிரமா நீயும் வாயும் கோயிலுக்கு போக வேணும், சீக்கிரமா வாமா கொஞ்சம் சில்லறை எடுத்து தாமா, சீக்கிரமா வாமா குல்லறை எடுத்து தாமா. Amen. Jesus, hallelujah. அட நாம் பார்த்த இயேசு தாங்க நல்லவரு, நாளும் தெரிஞ்ச எங்க வல்லவரு, நாம் பார்த்த இயேசு தாங்க நல்லவரு, நாளும் தெரிஞ்ச எங்க வல்லவரு. கோயிலுக்கு போற மச்சான் கொஞ்சம் நில்லு நானும் வாரேன், ஆடி மாசம் வாரேன் நின்னு சாமி கிட்டே நேர்ந்திருக்கேன், இதோ சீக்கிரமா வாரேன் கொஞ்சம் சில்லறை எடுத்து தாரே. கோயிலுக்கு போற மச்சான், கோயிலுக்கு போற மச்சான் கொஞ்சம் நில்லு நானும் வாரேன், ஆடி மாசம் வாரேன் நின்னு சாமி கிட்ட நேர்ந்திருக்கேன், ஆடி மாசம் வாரேன் நின்னு சாமி கிட்ட நேர்ந்திருக்கேன், சீக்கிரமா வாரேன் சில்லறை எடுத்து தாரேன், சீக்கிரமா வாரேன் சில்லறை எடுத்து தாரேன். நாம் பார்த்த இயேசு தாண்டி நல்லவரு, நாளும் தெரிஞ்ச எங்க வல்லவரு, நாம் பார்த்த இயேசு தாமா நல்லவரு, அவர் நாளும் தெரிஞ்ச எங்க நல்லவரு. அவங்க பேரே ரொம்ப சூப்பரா இருக்கும், அதை நீங்க கேளுங்க அவங்க வரும்போது. குட்டீஸ்க்கு ரொம்ப இந்த செஷன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ் கரெக்ட். யாரு? எஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை பார்க்கறதுக்காகவே ஸ்பார்க்கி அங்கிருந்து இங்கே வந்தாச்சு. ஸ்பார்க்கி கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ஓகே, ஸ்பார்க்கி கூப்பிடுங்க சத்தமா. சத்தமா. ஹாய் சொல்லுங்க. ஓ, உங்களை எல்லாம் பார்க்கறதுல ஸ்பார்க்கிக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா? ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஏன்? இவங்களை எல்லாம் விபிஎஸ்ல பார்த்தது இப்பதான் பார்க்கறேன். ஓ, விபிஎஸ்ல பார்த்தது இப்பதான் நீ பார்க்கற இல்ல, அதனால உன்னை பார்க்கறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்பார்க்கி, இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்கு வந்திருக்காங்கன்னு? இவங்க எல்லாம் சூப்பரா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கீங்களா? அப்படிதானே, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்திருக்கோம்.
ஓகே, ஆமா சொல்லுங்க எல்லாரும். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? அவங்களாம் சாப்பிட்டு சந்தோஷமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நானும் தான் சாப்பிட்டேன். ஓகே, நீ தான் சாப்பிட்ட. சரி ஸ்பார்க்கி, நம்ம இன்னைக்கு வந்ததுக்கான நோக்கத்தை சொல்லுவோம் இல்ல. இன்னைக்கு என்ன, யாருடைய பர்த்டே? யாருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றா? ஆமா, ஜீசஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். அண்ணே, ஜீசஸோட பர்த்டேனா என்னன்னு? ஓ, ஜீசஸோட பர்த்டே எதுக்கு எப்படி கொண்டாடுவோம்? ஜீசஸ் எல்லாத்து மேல என்ன வச்சிருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஏசப்பா நம்ம மேல வச்சிருந்த அன்புனால என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அண்ணே, நீங்க சொல்றது சரி. நம்ம மேல ஏசப்பா ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. ஆமா, ஏசப்பா நம்ம மேல வச்சிருந்த அன்பு நிமித்தமாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றோம். ஆமா, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றோம். வேற என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். ஓகே, கிறிஸ்மஸ் நாள்ல எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஜாலியா விளையாடணும். விளையாடணுமா? அப்புறம் வேற என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் அன்பு காட்டணும். ஓ, மற்றவங்க மேல நம்ம என்ன செய்யணும்? அன்பு காட்டணும் இல்லையா? ஸோ நீங்க நல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாத்தையும் நேசிக்கணும். அவங்க கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அவங்க கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க, கூளையா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, பணக்காரரா இருக்காங்க, ஏழையா இருக்காங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஏசப்பா அப்படியெல்லாம் நம்மளை பார்த்து வரல. நம்ம மேல வச்சிருந்த அன்பினால நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆமாண்ணே, எனக்கு கூட தெரிஞ்சிருச்சு. ஆமா, உனக்கு கூட தெரிஞ்சிருச்சா? ஸோ நீங்களே என்ன செய்வீங்க? இனிமேல் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்யணும். எல்லாத்தையும் அன்பு காட்டணும். அன்பு காட்டணும். வசனம் கூட சொல்லுது இல்ல, பின்னாடி ஒரு வசனம் சொல்ல போறோம். இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாங்களா? அன்பு கூர்ந்தார். ஆமா, அன்பு கூர்ந்தார். யாரு? ஆமா, ஏசப்பா அன்பு கூர்ந்தாங்க. சரி ஸ்பார்க்கி, நம்ம சூப்பரா போயிட்டு மறுபடியும் இன்னொரு தாட்டி நிறைய பேசுவோம். ஓகே, பை சொல்லுங்க. ஓகே, பை. ஸ்பார்க்கி ஒரு பேக் மட்டும் எடுக்கிறீங்களா? ஜாலியா இருக்கா? காலையில வந்துருவீங்க. ஓகே, போயிட்டு வரேன். பை. எஸ், போ. கால். சரி. ஐயா, கால் சிக்கிச்சு. சரி, போயிட்டாரே. ஏ, போ. சூப்பர், ஜோரா கை தட்டிடுறீங்களா? ஸ்பார்க்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏசப்பா அடிச்சு விடக்கூடாது, சண்டே ஸ்கூலில் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு ஸ்கிட்டுக்கு ரெடியாக இருக்காங்க நம்மளோட லேடிஸ் டீம். வெல்கம் பண்ணிடலாமா உங்களுக்கு? நல்ல பலத்த கரங்களை தட்டி. எல்லாரும் இந்த ஸ்கிட்டை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கீங்களா? இந்த ஸ்கிட்டினுடைய தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இதோ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். நான் தான் முதல்ல சொல்லுவேன், நான் தான் முதல்ல போவேன், நான் தான் இதுக்கு தகுதியாக இருக்கிறேன், நான் தான் போக போகிறேன். இல்லை நீ நான் தான் போகிறேன், இப்போ நான் தான் போக போகிறேன். உங்களுக்கு இடம் இல்லை. ஏன் எனக்கு இடம் இல்லை? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்கள் மணவாளனோடு செல்ல உங்களுக்கு தகுதி இல்லை. எனக்கு என்ன தகுதி இல்லை? நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேனே. உங்களுக்கு இடமில்லை. ஏன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எல்லாம் ரெடியாக தான் இருக்கேனே. உங்களுக்கு மணவாளனோட செல்ல உங்களுக்கு தகுதி கிடையாது. உங்களுக்கு இடமில்லை. உங்களுக்கு இடமில்லை. இல்லை நான் ரெடியாக தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் மணவாளனோட செல்ல தகுதி இல்லை. நானெல்லாம் ஆயத்தமாக தான் இருக்கிறப்பா, நான் போக போகிறேன். இல்லை, உள்ளே போகாதீர்கள், உங்களுக்கு இடமில்லை. ஏன்? நான் என்ன செஞ்சேன்? நானெல்லாம் சரியாக தான் இருக்கனே. நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கனே. இல்லை, உங்களுக்கு இடமில்லை.
போயிடுவேப்பா. நான் நல்லா சரியாக தான் இருக்கேன். இல்லை, உங்களுக்கு இடமில்லை. நானும் ரெடி இல்லையா? என்ன சொல்கிறீங்க? நான்லாம் தகுதியாக தான் இருக்கனே. இல்லை, உங்களுக்கு இடமில்லை. நீங்கள் உள்ளே பிரவேசியுங்கள். சுறுசுறுப்புள்ளவள், உள்ளே பிரவேசியுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ, உள்ளே வாருங்கள், உள்ளே பிரவேசியுங்கள். குணசாலி, உள்ளே வாருங்கள், உள்ளே பிரவேசியுங்கள். நல்லொழுக்கம் உள்ளவள், உள்ளே வாருங்கள், உள்ளே பிரவேசியுங்கள். அது எப்படி அவங்க மட்டும் போறாங்க? ஏன் எங்களுக்கு இடம் இல்லை? நாங்க எல்லாம் சரியா தானே இருக்கிறோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இவ்வளவு பெரிய பாவியா? நான் தகுதியற்றவளே. ஓ, எங்க இடத்துல இவ்வளவு குணம் இருக்குதா? அப்ப நான் உண்மையிலுமே தகுதியற்றவள் தான். நான் ஏசப்பா கூட போக எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. நான் என்ன செய்வேன் ஏசப்பா? நான் எப்படியாவது உம்மிடத்துல வரணும் ஆண்டவரே. கவலைப்படாதீங்க, மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளே வாங்க இப்பொழுது. இப்போ இந்த 5 ஸ்திரீகளை போல தான் நம்மிடத்திலும் சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத தேவையற்ற குணங்கள் இருக்கும். வாயாடி, சண்டைக்காரி. அதாவது இப்போ 10 கன்னிகைகள் போல தான் இந்த ஸ்கிட்டும். 10 கன்னிகைகள் அப்படின்னா ஒன்லி பெண்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில் ஆண் பெண் எல்லாருமே சமந்தான். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த குணங்கள் இருக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம தகுதியற்றவங்களாயிருவோம். ஆனாலும் இந்த இடத்துல இப்பொழுதே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ரெடி பண்ணிட்டு என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய ஜென்ம சுவாபங்களை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நம்ம செல்ல ஆயத்தமாவோமா? எஸ், நம்ம எங்கே போகிறதுக்கும் நமக்கு இதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். உலகத்தில் இருக்கிற அநேகர் ஒரு வேலைக்கு போகிறதுக்குனாலும் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்போ பரலோகத்தில் நம்ம ஜீவிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன்? ஒன்றும் இல்லை, ஏசப்பாவோட ரத்தம் நம்மளை கழுவி இருக்கு, நம்மளோட சகல பாவங்களையும் மூடி மறைத்திருக்கு. நம்மளுக்கு நல்லொழுக்கம் நல்ல குணங்கள் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை மேலே எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம மத்தியில் பிரதர் கெவின் வராங்க. நெக்ஸ்ட் செஷன் ஜென்ஸ் ப்ரோக்ராம், நீங்கள் ஆயத்தமாயிக்கோங்க. பிரைஸ் லார்ட். எவ்வளோ பேருக்கு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கா? எனக்கு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் குறிப்பாக பாட்டி அம்மாவோட டான்ஸை பார்த்து அப்படியே பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. சூப்பராக ஆடினாங்க. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி காட்ட போகிறேன். என்னங்க, ஒரு சின்ன மேஜிக். என்னங்க, எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் மேஜிக்? மேஜிக்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இந்த மேஜிக் பேர் யாருக்கு தெரியும்? என்னங்க, யாருக்கு தெரியும்? இந்த மேஜிக்கை நான் ஒரு எளிமையாக உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிற நபர் யாராவது ஒருத்தவங்க வந்திருந்தீங்கன்னா எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தர் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குட்டி பையன் இல்லை, கொஞ்சம் பெரியவங்க. நீங்கள் யாராவது வரீங்களா? ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்களேன். பிரதர், உங்கள் பேர்? ஜெகன். டேனி. ஜெகன். 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 ஜெகன் என்ன பண்ணுறீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். எல்லாம் ஜெகனுக்கு இன்னொரு கைத்தட்டு. சூப்பர். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜெகன் மனசில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்னங்க, ஜெகன் மனசில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும். எனக்கு இங்கே நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கப்பா. எனக்கு யார் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி என் மனசில் இருக்கிறது ஜெகன் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மனசில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்க முடியுமா? தெரியல. கஷ்டம்தான் அப்படின்றது தான் அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. முடிஞ்சால் கண்டுபிடிங்க பார்ப்போன்றாரு. பார்ப்போம். இப்போது என் கையில் ஒரு நம்பர் இருக்கிற ஒரு கார்டு இருக்குது. சும்மா சாதாரணமான ஒரு கார்டு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா?
தெரியுதுங்களா? தெரியுதா? இப்போ நான் இந்த கார்டை வந்து ஜெகன் கிட்ட காமிக்க போகிறேன். எனக்கு யாராவது இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெகனோட ஃப்ரெண்ட் இல்லை நீங்கள்? ஃப்ரெண்டு தானா? அப்போ உங்களை நம்ப முடியாது. ஜெஃபர்சன் அண்ணா நீங்கள் வரீங்களா? நீங்கள் நின்றுக்கோங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ 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 ஜெகன் மனசில் நினைக்கிறத அண்ணங்கிட்ட சொல்ல போகிறாரு. ஓகேவா? ஜெகன், நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? ஓகே. இப்போது ஜெகன் மனசில் நினைக்கிறத அண்ணங்கிட்ட சொல்லியிருக்க போகிறார். அண்ணன் இப்போ தான் அவர் நினைக்க போகிறாருங்க, ஏற்கனவே நினச்சதில்லை, இப்போ தான் நினைக்க போகிறாரு, அவர் சொல்ல போகிறாரு. ஓகேவா? பார்க்கலாங்களா? இப்போது என் கையில் ஒரு கார்டு இருக்குது, இங்கே பார்த்துக்கோங்க. இந்த கார்டில் ஒரு நம்பர், நீங்கள் ஒரு எளிமையான ஒரு நம்பர், உங்களுக்கு பிடிச்ச நம்பர், எப்படியாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. சரிங்களா? நினச்சிட்டு நீங்கள் நினச்ச நம்பரை அவர்கிட்ட சொல்லிடுங்க. 2 பேர்த்துக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிடுங்க. நான் பார்க்கலங்க, சரியா? எல்லாம் என்ன பார்த்துக்கோங்க, நான் பார்க்கல. நினச்சிட்டிங்களா? அண்ணன் சொல்லியாச்சா? பிரதர் சொல்லியாச்சா? உங்கள் பேர் என்ன பிரதர்? முத்து பிரதருக்கும் ஜெஃபர்சன் பிரதருக்கும் சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவர் மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். பிரதர் நீங்கள் நம்பரை மறந்துடாதீங்க, அப்புறம் வம்பாய் போயிடும். சரி, இப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. சரி, ஓகே, சீக்கிரமாக நம்ம இப்போ எனக்கு நீங்கள் நினச்ச நம்பர் இந்த கார்டில் இருக்குது, சரியா? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நினச்ச நம்பர் இந்த கார்டுலேயும் இருக்கா? இருக்கு. இந்த கார்டில் இந்த கார்டில் இங்கே இதில் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா சாதாரண ஒரு கார்டு காமிச்சேன். இப்போ அதில் இருக்கிற நம்பரை அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என் கண்ணை நல்லா பாருங்கள். திரும்பக்கூடாது பிரதர், நான் அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா ஓகே ரைட்டு. திரும்பக்கூடாது பிரதர், இதாகுது இல்லை? ஓகே, நீங்கள் நினச்ச சிங்கிள் டிஜிட் நம்பர். சரி, ரொம்ப கஷ்டமாக நினச்சிருப்பாருன்னு பார்த்தா இப்படி நினச்சிருக்காரே. நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். வீட்டில் எத்தனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? 3 பேரா? 3 தான் நினச்சிருக்கீங்க. பிரதர், நீங்கள் 3 தான் நினச்சிங்களா? ஐயோ, என்னங்க அவர் நினச்சது நான் எப்படிங்க கண்டுபிடிச்சேன்? பிரதர், அவர் என்ன நம்பர் நினச்சி? 3 தான் சொன்னார். 3 தான் சொன்னாரா? அண்ணா நினச்சார். அண்ணா 3 தானா? அண்ணா உண்மையாக தானா? ஏங்க உண்மையாக தான். பார்த்தீங்களா, அவர் மனசில் நினச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நீங்களாம் நம்பவே இல்லை, நான் கண்டுபிடிச்சேனா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. சில டைம் நம்ம மனசில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். சில டைமில் நம்ம இப்படி கூட நினைப்போம், என் மனசில் இருக்கிற கஷ்டம் கவலை யாருக்குங்க தெரியும், என் மனசில் இருக்கிற கண்ணீர் யாருக்குங்க தெரியும், பக்கத்தில் நினைக்கிறாங்களே அவங்களுக்குலாம் தெரியாது, எனக்கு யார் உதவி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்கிற அன்பின் தெய்வம் நம்ம மனசில் இருக்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிடிச்சிருந்துச்சிங்களா? ஓகே, எல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா பிரதர்ஸ்க்கு? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ 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 அண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் கெவின், தேங்க்யூ டீம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மத்தியில் டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்கள் இதையும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நம்மளோட வீர சிங்கங்கள் வராங்க. நீங்களே பாருங்கள் டான்ஸ் ஆடுறேன்.
ஓ இன்னும் நல்லா சத்தமாக கை தட்டிடலாமா? ஏன்னா இவங்கெல்லாம் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போகிறாங்க. இவங்களோட டைமிங் செட் ஆகாது. டெய்லி ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரம் 1.5 வாரம் தான் ப்ராக்டிஸே பண்ணியிருக்காங்க. இவங்க உண்மையிலே ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காங்க. நமக்கு ஃபுல் டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கனாலும் ஒரு கோஆர்டினேஷன் வராது. முடிஞ்ச வரை கோஆர்டினேஷனோட வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. நல்லா கை தட்டிடலாமா? நெக்ஸ்ட்டு நம்மளோட அண்ணா வராங்க. அண்ணாக்கு நல்லா கை தட்டிடலாம். எஸ், வாங்க ஸ்பார்க்கி. சொல்லு ஸ்பார்க்கி. அண்ணே டான்ஸ்ல சூப்பரா இருந்தது அண்ணே. சூப்பரா இருந்ததா? சூப்பரா. உங்களுக்கு ஒரு கைத்தறி தட்டிடலாமா? நல்லா. அண்ணே எனக்கு ஒரே சோகமா இருக்கு. சோகமா இருக்கா? ஏன் அண்ணே? சோகமா இருக்கா அண்ணே? ரொம்ப சோகமா இருக்கேன். ரொம்ப சோகமா இருக்கே, ஏன்? எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. என்ன பண்றேனே தெரியலையா? சோகமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஸ்பார்க்கி. நமக்கு சூப்பரா ஏசப்பா இருக்கிறாங்க. அதனால எந்த டைம்லயும் நம்ம சோகமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அண்ணே எப்படி என்ன அவசியம் இல்லைன்னு சொல்றேங்க? நானா? ஏசப்பா நமக்குள்ள பிறந்தாலே நமக்குள்ள என்ன இருக்கணும்? சிரிக்கவே இல்லையா யாரும்? ஓ யாருமே சிரிக்கலையா? என்ன இருக்கணும் நமக்குள்ள? நம்ம எப்போதும் சோகமா இருக்கணுமா? இல்ல யார் நமக்குள்ள இருக்கிறது? யார் நமக்குள்ள இருக்கிறது? அண்ணே சொல்லு ஸ்பார்க்கி. பெரியவங்க எல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அண்ணே. ஓ பெரியவங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? நல்ல டான்ஸ் எல்லாம் ஆனாங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. ஓ நல்ல டான்ஸ் எல்லாம் ஆனாங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்குள்ள யார் இருக்கிறது? ஏசப்பா இருந்தா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும். ஸோ அண்ணே எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? ஏசப்பா நமக்குள்ள வந்தா சந்தோஷம் 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 தான். ஆமா, ஏசப்பா நமக்குள்ள வந்துட்டாலே சந்தோஷம் சந்தோஷம் தான். சூப்பரா ஒரு தடவை சிரிச்சு காமிச்சிருங்க பார்க்கலாம். அண்ணே சொல்லு ஸ்பார்க்கி. பின்னாடி இருக்கிற வில்லியம்ஸ் அண்ணா நல்லா சிரிக்கிறாங்க. ஓ வில்லியம்ஸ் அங்கிள் நல்லா சிரிக்கிறாங்களா? பாத்தியா மற்றவங்களாம் எவ்வளோ அழகா சிரிச்சாங்க. நானும் தான் நல்லா சிரிப்பேன். ஓ நீ நல்லா சிரிப்பேன். நீ ஒரு தடவை சிரிச்சு காமிச்சிரு, அவங்களும் நல்லா சிரிப்பாங்க. பார்க்கலாமா? நான் தான் ஜெயிப்பேன். யார் ஜெயிப்பா? நான் தான் ஜெயிப்பேன். ஓகே 1 2 3 சொல்லு யார் சிரிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே 1 2 3 சொன்னோன்னே யார் சிரிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். மறந்துடாதீங்க, ஏசப்பா நமக்குள்ள இருந்தாலே நமக்கு சந்தோஷம் தான். ஒரு தடவை சிரிச்சு காமிச்சிருங்களா? 1 2 3. ஐயோ சிரிச்சிட்டீங்க. நான் சிரிச்சு காமிக்கட்டா? நான் சிரிச்சு காமிக்கட்டா? சிரிச்சு காமிக்க வேண்டாமா? நீங்க 1 2 3 சொல்லுங்க. ஓ நீங்களா 1 2 3. 4 5 6. ஏய் உன்னை சிரிக்க சொன்னா நீ என்ன 4 5 6 சொல்லிட்டு இருக்கற? அண்ணே விளையாடிட்டு இருக்கேன். விளையாடுறதுக்கே டைமே இல்லை. நம்ம கொடுத்துருக்க டைமே 2 நிமிஷம். ஐயோ சரி ரைட் ஓகே. இன்னொரு தடவை 1 2 3 சொல்லிடுவோம். நம்ம சிரிச்சுட்டு போயிடலாம். 1 2 3 சொல்லுங்க. சூப்பரா சிரிச்சிட்ட. உன்னோட சிரிப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா அண்ணே சொல்லிடுறேன். சரி ஸ்பார்க்கி என்ன சொன்னாங்க? ஏசப்பா நமக்குள்ளே இருந்தால் எப்பவும் சந்தோஷம் தான். சரியா? சரி இன்னைக்கு தான் முறையாக இந்த சர்ச்சுக்கு நான் வாரேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க பார்ப்போம். குட்டீஸ் யார் இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். பின்னால் வெளியில் யார் இருக்காங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே அப்படியே எஞ்சிருங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், அழகான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? குட்டீஸ் இருந்தீங்கம்மா ஃபஸ்ட்டு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கேன். வெரி குட் வெரி குட். எல்லோரும் கை தட்டுங்க பார்ப்போம். வந்திருக்க எல்லாருக்கும் குட்டி கிட்ட கிஃப்ட் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்க, பக்கத்து தெருவில் தான் இருந்தீங்க, சூலூரில் தான் இருக்கீங்க அப்படிங்கன்னா வாரந்தோறும் 6 மணிக்கு இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு இங்கே வந்து சர்ச் நடக்கும். நீங்கள் வரலாம் 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு. ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. எல்லோரும் ஒரு நிமிஷம் நின்றுங்கம்மா. நின்று இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து கைகளை நீட்டி அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஓகே எல்லோரும் கை நீட்டிக்கோங்க. அவங்களுக்கு நேராக கை நீட்டிக்கோங்க.
மகா பரிசுத்தமும் மேன்மையும் மகத்துவமுள்ள பரிசுத்த தகப்பனே ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை கொண்டு மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் உமக்குள் பெருகட்டும் ஆண்டவரே. தேவ நாமம் மைமைப்படுத்தப்படட்டும். அவர்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமது நாமத்தை கொண்டே ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த தகப்பனே, ஆமென். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. ஓ, நீங்களே உட்காந்துருங்க. ஒவ்வொரு வாரம் எப்போ நடக்குதுன்னு சொன்னீங்க? ஒவ்வொரு வாரம் எப்போ நடக்குதுன்னு சொன்னீங்க? 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு, 6:30க்கு, எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு இங்கே சர்ச் நடக்கும். சரியா? நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்வில் அதிசயங்கிற அற்புதங்களை நடத்தி உங்களை மென்மேலும் உயர்த்துவோம். சரியா? ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்பார்க்கி. ஓகே, அடுத்ததா இங்கே நீங்கள் யார் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கல அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்காங்க. லேடிஸ் டீம், வாங்க லேடிஸ் டீம். எஸ், நல்லா கைத்தட்டலோட. எஸ், நல்லா கைத்தட்டலாமா? எஸ்.
வா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களும் சும்மா இல்லை, இவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, சேலரிட் பர்சனாக இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை விட பெரிய வேலை. எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி. ஆனாலும் அந்த டைமில் ஒவ்வொரு கோஆர்டினேஷனோட இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்கவே இன்னொரு தடவை கேட்குற மாதிரி இருந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம பிரதர் கெவின் வராங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. எஸ் பிரதர். தேங்க்யூ அக்கா. அப்பா உண்மையாகவே எனக்கு இங்கே அப்பாக்கெல்லாம் ஆடினாங்கல்லைங்க நம்ம ஆண் சிங்கங்கள், உண்மையாகவே என்னால் நம்பவே முடியலைங்க. நான் கிள்ளி பார்த்தேன், எதாவது கனவு காண்றேன்னான்ட்டு. மலையை கூட அசைச்சிடலாம், ஆனால் அப்பாக்களை அசைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. உண்மையாகவே வேறு லெவலுங்க. நீங்கள் கை தட்டுங்க. என்ன பாட்டியை சொல்லிட்டீங்க, அப்பாவை சொல்லிட்டீங்கன்னு அம்மாமாருக்கு கோவிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் நல்ல பெரிய கைத்தட்டல். உண்மையாகவே கேமராமேன், நாங்கள் கேமராவே எடுக்கலைங்க, ஒரே டான்ஸு தான், அப்படி செமையாக இருந்துச்சு. சூப்பர். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்னங்க? இன்னும் ஒரு சின்ன மேஜிக். என்னங்க? சின்ன மேஜிக். மேஜிக் பிடிக்குமா உங்களுக்கு? இன்னும் ஒரு மேஜிக். இப்போ நல்லா கேட்குதுங்களா? கேட்குதா? ஓகே ஓகே. கேட்குதா? இதில் கேட்குதா? இதில் கேட்குதா? ஓகே. கேட்குதா? எப்படி இருக்குங்க இந்த காடு? காலியாக இருக்கா? எப்படி இருக்குங்க? எதோ வரைஞ்சிருக்கா? காலியாக இருக்கு. என்னங்க? காலியாக இருக்கு. எதோ வரைஞ்சிருக்கா? என்ன எப்படி இருக்கு? காலியாக எம்டியாக இருக்கு. இப்போ நான் இதில் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். என்னங்க? நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துட்டீங்களா? அப்புறம் நான் சரியாக பார்க்கலன்னு யாராவது சொல்கிறீங்களா? யாராவது கை தூக்கி காட்டுங்க பார்க்காதவங்க. நல்லா பார்த்துக்கோங்க. காலியாக இருக்கா? பிரதர் காலியாக இருக்கா? காலியாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போ இந்த காலியாக இருக்கிற இந்த கார்டில் நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல, பார்த்துட்டீங்களா? யாராவது பார்க்காதவங்க இருக்கிறீங்களா? இப்போ நம்ம இதில் ஒரு மேஜிக் ஸ்பெல் சொல்ல போகிறோம். என்னங்க? மேஜிக் ஒரு ஸ்பெல். என்னடா மேஜிக் ஸ்பெல்லுன்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்பெல் என்னென்னா ஜீசஸ். என்னங்க? ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அதை மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த காலியாக இருக்கிற இந்த கார்டுக்குள்ளே ஏதாவது வருதான்னு பார்க்கலாமா? ரெடி? நான் 1 2 3 சொல்லுவேன். எல்லாரும் ஜீசஸ்ன்னு சேர்ந்து சொல்லலாமா? ரெடி? 1 2 இருங்க 3. நான் தானே சொல்லணும். ரெடி? 1 2 3 சொல்லுங்க. வருமா ஏதாவது? அதே கார்டு தான். எப்படிங்க பிரதர், நீங்கள் ஏதாவது ஒட்டுனீங்களா அதுக்குள்ள? கலராக வந்துருச்சு. என்ன ஒரு கலர் தான் இருந்துச்சு, 2 3 என்ன கலராக வந்துருச்சு? என்ன பிரதர்? என்ன பிரதர் ஏதோ பண்ணீங்களா? எப்படி அந்த கலர் வந்துச்சு? ஏன்னா மறுபடியும் ஒன்றையும் காணும். ஏன்னா இப்போ தான் கலராக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா? ரெடி? 1 2 3. வாவ், வந்துச்சா? இப்போ தேங்க்யூ ப்ரோ. இப்போ இது இந்த காலியாக காமிச்சேன் இல்லைங்க, இது எது தெரியுமா? நம்ம மனசு தான். சில சமயம் நமக்கு எல்லாம் இருக்குங்க, ஆனால் நம்ம மனசில் ஒரு 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 காலி இடம். என்னங்க? ஒரு காலி இடம், ஒரு வெறுமை, ஒரு சமாதானமே இல்லை. ஆனால் ஏசுன்ற ஒரு வார்த்தை வந்த உடனே உங்கள் மனசுக்குள்ளே கலர்ஃபுல்லாக சந்தோஷம் வந்துடும். ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு சாட்சி. நான் உங்கள் முன்னாடி பார்க்குறேன். நானும் ஒரு நாள் ரொம்ப காலியான ஒரு பாத்திரமாக தான் இருந்தேன். 10ஆவதுல ஃபெயில் ஆகி வீட்டில் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய வாழ்க்கைக்குள்ளே ஏசப்பா வந்தார். எங்கள் வீட்டில் ஏன் தான் இவன் பிறந்தானோன்னு நினச்ச என்ன இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் என் பையன்னு எங்கள் அப்பா அம்மா என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிற அளவுக்கு என்னை கடவுள் உயர்த்தி என்னை ஆசீர்வதிச்சு இன்றைக்கி நான் ஒரு ஐடி கம்பெனியில், ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன்.
ஒரு 10வது ஃபெயிலான ஒரு பையன், ஒரு காலியான பையன், ஒரு யூஸ்லெஸ்ஸான பையன் மனசுக்குள்ளே ஏசப்பா வந்து அவனை மாற்ற முடியும்னா உங்களையும் மாற்ற முடியும், உங்கள் பையனையும் உங்கள் பொண்ணை உங்கள் எல்லாத்தையும் கடவுள் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஆமென். க்ளோரி டு காட். ஓகே, நல்லா கைத்தட்டிடலாமா? அவங்களோட சாட்சி ரொம்ப சின்ன சாட்சியாக அழகாக முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மத்தியில் ஃபயர் விங்ஸ் வர போகிறாங்க. யாருன்னா, இத்தனை நேரம் எல்லாரும் ஆடினாங்களே, ஒரு ப்ரோக்ராம்னா யூத் பசங்க ஆடுவாங்க, வாலிப பிள்ளைங்க ஆடுவாங்க, இங்கே அந்த மாதிரி கேரக்டர்ஸையே காணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கவலைப்படாதீங்க. நம்மளோட கிரேஸ் ப்ரேயர் ஹவுஸோட யூத் விங்ஸ் ரெடியாக இருக்காங்க. நல்லா சத்தமாக கைத்தட்டிடலாமா? எஸ். அவங்க பாட்டுன்னு இல்லை, மியூசிக்குன்னு இல்லை, டான்ஸுன்னு இல்லை, எல்லாத்துலேயும் கலக்கி கட்டுவாங்க. இப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, பாருங்கள். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபமர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திரு முன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபமர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திரு முன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றன. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றன. சில்லான குளிர் காற்று, சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான குளிர் காற்று, சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது,
மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது நம் மெஸ்ஸியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் அணுவார். ஓகே, சூப்பர். நல்லா கலகல தட்டிடலாம். அடுத்ததா நமக்கு மெமரி வாஸ் சொல்றாங்க. நம்ம டீம் வராங்க. ஜெஃபர்சன் அண்ணா வராங்க. நல்லா கரங்களை தட்டிடலாமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரு அழகான வசனம் படிக்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் அந்த வசனம் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப அழகான வசனம். நம்மலாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்களேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ். ஸோ ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா? ஏசப்பா நம்மளெல்லாம் அன்பு கூர்ந்திருக்கிறார்ல. இந்த பைபிளில் அழகான ஒரு வசனம் இருக்குது. பைபிளை திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யோவான் அப்படிங்கிற அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் அந்த வசனம் சொல்கிறேன், அண்ணன் ஆக்ஷன் செய்வாங்க, நம்ம எல்லாருமே ஆக்ஷன் செய்ய போகிறோம். சரிங்களா? இங்கே இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் தான் இருக்கிறதுலே வயசு கம்மியானவங்க. சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷனோட ஆண்டவருடைய வசனத்தை, ஏசப்பாவுடைய வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? நான் வாசிக்கட்டுங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இல்லை, ஏசப்பா நம்மளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் அவரையே நமக்காக தந்தருளி இந்த உலகத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு? இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு. திரும்ப ஒரு தடவை சொல்லாங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, எல்லாரும் சொல்லுங்க, இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நீங்களே செய்ய போறீங்க, நீங்களே சொல்ல போறீங்க வித் ஆக்ஷனோட. சரிங்களா? வித் ஆக்ஷனோட நீங்களே செய்ய போறீங்க. நாங்கள் வசனத்தை ஆரம்பிக்க மட்டும் தான் செய்வோம், அதுக்கப்புறம் நீங்க தான் ஆக்ஷன் செய்ய போறீங்க. சரிங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சூப்பர். உங்களுக்கு நீங்களே அழகா கை கட்டிக்கோங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா இங்க இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப அழகா வசனம் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளில் கூட நம்மத்தில் அருமையான இம்மானுவேல் நல்ல ஒரு பாடலை பாடும்படி நமக்காக வந்திருக்கிற நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். எஸ். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. நான் நினைச்சு கொண்டே இருந்த, நான் ஒருக்கப்பட்டு இருந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை
சத்தமாக கை தட்டிடலாம். அடுத்தது நம்ம மத்தியில் நம்ம அலெக்சனா டீம் வராங்க. இப்போ வந்து ஸ்பார்க்கி வரல, இப்போ ஒரு புது ப்ரோக்ராம் அவங்க வச்சுருக்காங்க, உங்களுக்காக வராங்க. தெரியல, இது என்னன்னு வேற தெரியல. இதை பார்த்தா என்னமோ தெரியுது, இது என்னமோ குச்சி மாதிரி தெரியுது, ஆனா ஒண்ணுமே புரியல. இது என்ன பண்றதுன்னு புரியவே இல்லையே. அடடடடா, இது வேற கிடைச்சிருச்சு, என்ன பண்றது இல்லையே. ஒருவேளை எப்படி தொங்க விடுறதோ. அண்ணா, ஓ கண்ணாடி போட்டு ஒரு அண்ணா வராரு, அழகா வேற இருக்கிறாரு. அண்ணா வாங்கண்ணா. அண்ணா அண்ணா என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லண்ணா, இது நான் பார்த்தேனா, இத பாக்கும்போது எனக்கு கையில கிடைச்சிச்சா, இது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலண்ணா. அண்ணா இது என்னன்னு தெரியலையா? தெரியலண்ணா, உங்களுக்கு தெரியுமாண்ணா? எனக்கும் தெரியலையே. இது உங்க அண்ணா இது தெரியலையாண்ணே? இது தெரியலையாண்ணே? தெரியலையே. இது அண்ணா இது தலகாணிண்ணே. தலைக்கு வச்சு படுக்குதாண்ணே? ஆமாண்ணா, இங்க பாருங்க, இப்படி வச்சு படுக்கலாம், அப்புறம் இப்படி வச்சு படுக்கலாம், அப்புறம் நின்னுட்டே கூட படுக்கலாண்ணே. இது கூட தெரியாம நீங்க நல்லா படுத்து தூங்குங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இத்தனை நேரம் ஒரே குழப்பமா இருந்தேனா, என்ன பண்றதே தெரியல. ஐயோ, தலைக்கு வச்சு தூங்குறது தெரியலையே. அண்ணா ஏதாவது டவுட்னா மறக்காம கூப்பிடுங்க. சரிண்ணே, சரி சரி சரி. என்ன அழகா தூக்கம் வருது. ஐயோ, யாரா அது கொரட்டை விடுற சத்தம் கேக்குது இந்த ஏரியால? அழகழகா தூக்கம் வருது. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா இது கிடைச்சதுங்களா? இது வந்து ஒரு அண்ணன் சொன்னாரு தலகாணின்னு. இது தலகாணியா? என்ன தம்பி இது தலகாணியா? தலகாணி இல்ல அண்ணா, என்ன சொல்றீங்க? இது பார்த்தா தெரியலையா உனக்கு? என்னண்ணே? இங்க மேல பாரு, கொஞ்சம் இது மாதிரி இருக்கு, கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது ஒட்டடை குச்சி. ஒட்டடை குச்சி? ஆமா. மேல ஒட்டடை பாருங்க எப்படி அழகா ஒட்டடை அடிக்க பாருங்க. இது தலைவாணியா? இது ஒட்டடை, ஒட்டடை கம்பு. அப்பா பரவாயில்ல, வீட்டுல வேற ஒட்டடை குச்சியே இல்ல, ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஒட்டடையா பாரு. நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு 2 பேர் வந்திருக்கான் பாரு. ஒருத்தர் தலகாலினா எப்படியோ. சரி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு ஒட்டடை குச்சி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. உங்க வீட்டுல எல்லாம் பத்திரமா கூட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது அடிச்சீங்கன்னா ஒட்டடை என்ன எல்லாமே போயிடும். ஆஹா ஆஹா ஆஹா, அண்ணா வேற ஒருத்தர் வராரு ஜாலியா. அண்ணா வாங்க வாங்க. உங்க வீட்டுல ஒட்டடை இருக்குமானே? என் வீட்டுல நிறைய ஒட்டடை இருக்கு. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஒட்டடை குச்சி வச்சிருக்கீங்க. இத வச்சு ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணே. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னண்ணே? இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் கையில வச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் ஒருத்தர் வந்து சொன்னாரு தலகாணின்னு சொன்னாரு. தலகாணியா? இதுவா? அப்புறம் பாருங்க ஒருத்தர் வந்து இது வாரு மேல எல்லாம் அழகா இருக்குது, சூப்பரா ஒட்டடை குச்சி. இதுக்கு பேர் ஒட்டடை குச்சியா? என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நல்லா ஏமாத்திருக்கேன். இது என்ன தெரியுமா? இதை உருவாக்குனதே நான் தான். வா என்கிட்ட கூட. இது என்ன தெரியுமா? இதுக்கு பேர் கிட்டார். அப்படியானே? இதுல இருந்து அழகழகா சவுண்ட் எல்லாம் வரும் தெரியுமா? சூப்பரா சவுண்ட் வரும். வாட்சி காமிங்க பார்க்கலாம். ஐயோ, இது அழகா சவுண்ட் வரும். இத அப்படி நம்ம கழுத்துல போட்டுட்டு அழகா பாட்டெல்லாம் பாடலாம், வாசிக்கலாம். நிறைய ஸ்கேல்ல எல்லாம் சூப்பரா மியூசிக் வரும். அது அப்படியே அண்ணா, எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. பாத்தியா? எவ்வளவு சூப்பரான ஒரு வாசிக்கிற ஒரு கருவியை போய் ஒருத்தர் தலகாணிங்கிறா, ஒரு திரளான ஒட்டடை குச்சி அடிக்குதுங்கிறா. இப்படித்தான் இந்த உலகம் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். இதை நீ வாசிச்சு நல்லா பழகு, சரியா? இது படிச்சு நீ நல்லா வாசிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் சூப்பரா பாட்டு பாடலாம். எல்லாரும் உனக்கு கையெல்லாம் தட்டுவாங்க. அப்படிதான் போடணும். வெரி குட். இப்படிதான் அழகா பாரு, வாசிக்கிற பாரு எப்படி சவுண்ட் வருது பாத்தியா? அப்படி ஒரு பாட்டு பாடலாம் நீ. தேங்க்யூ. சூப்பர். இப்படிதான் அந்த கிட்டார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குனவருக்கு தான் அது என்ன அப்படிங்கிறது தெரியும். அல்லது அந்த கிட்டார் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும் போது தான் அதிலிருந்து அழகான சத்தங்கள் அப்படிங்கிறது வரும். அப்போ தான் அதை வந்து நம்ம வாசிக்க முடியும், அழகாக பாட்டு பாடலாம், அதை நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த கிட்டாரை நம்ம தலகாணி மாதிரி வச்சு தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அல்லது ஒட்டடை அடிக்கிறேன்னு சொல்லி ஒட்டடை குச்சியாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது எதற்காக படைக்கப்பட்டதோ, அது எதற்காக அந்த கிட்டார் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே போயிடும். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்மளும் கூட அப்படி தான். நம்ம வந்து இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே
அழகான ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். ஏசப்பா உங்களை படைச்சதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சொல்லி தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எப்போ நிறைவேறும் தெரியுங்களா? நம்ம மனசுக்குள்ளே ஏசப்பா வரும்போது தான் நமக்கு ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரோ, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரோ அந்த நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறும். நம்மளையெல்லாம் ஏசப்பா அதிகமாக நேசித்ததுனால தான் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தம்மையே, அதாவது உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுனால நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா நம்மை நேசித்து, உங்களை நேசித்து, என்ன நேசிச்சு, இங்கே இருக்கிற எல்லாரையும் நேசித்ததுனால அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்தார். உலகத்தையும் வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உருவாக்கின தேவன், பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா, அவர் இந்த உலகத்துக்கு சாதாரண மனுஷனா, ஒரு சின்ன குழந்தையா, எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்து அழகான ஒரு குழந்தையாக பிறந்தார். எதற்காக தெரியுங்களா? உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறதுனால தான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களை அவர் நேசிக்கிறார். படைத்த தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற நல்ல திட்டங்களை, ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற அந்த பெரிய கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கை, எப்படி அந்த கிட்டார் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் போது அதிலிருந்து அழகான சத்தம் வந்துச்சோ, அதே மாதிரி படைத்த தேவனிடத்தில் நீங்கள் கிட்டி சேரும்போது உங்களுடைய வாழ்க்கையும் கூட நிச்சயமாய் கட்டப்படும். உங்களை நேசிக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வெறும் வந்த தேவனாக மட்டும் இல்லை, அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நம்ம எல்லோருடைய பாவங்களுக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையில் அவர் தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி தீர்த்தார். அவர் சாதாரணமாக இறக்கலை. அவர் மரிக்கும்போது அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், அவருடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அவர் எல்லாத்தையும் சிந்தி தீர்த்தார். ஏன் அப்படின்னா அவருடைய ரத்தம் தான் நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்க வல்லமையுள்ள ரத்தம். பரிசுத்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ரட்சிப்பை வந்து நமக்கு கொடுக்குறார். இப்போ யாரெல்லாம் நம்ம வசனம் படித்தோம்ல, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே நமக்காக தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி அழகா வேதத்தில் வாசித்தோம். அப்போ தேவன் உங்களை நேசிக்கிறார். அதற்காக தான் 2000 வருஷங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்காக தான் சிலுவையில் அவர் உங்களுக்காக, எனக்காகத்தான் அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதற்காக தான் அவர் மரித்ததுக்கு அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தும் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். நம்ம வந்து உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்போ ஏசப்பாவுக்கு உங்களுடைய இதயத்தை கொடுக்குறீங்களோ, எப்போ ஏசப்பா என் இதயத்துக்குள்ளே வாங்கன்னு நீங்கள் சொல்லி கூப்பிடுறீங்களோ, எப்போ என்னுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை, இதுவரைக்கும் இல்லாத பெரிய சந்தோஷத்தை, இதுவரைக்கும் இல்லாத பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தருகிறதுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, நீங்கள் எனக்காக உங்களுடைய ரத்தத்தை ஃபுல்லாக சிந்தி தீர்த்தீங்க, உங்களுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற எனக்கு நீங்கள் பாவ மன்னிப்பை தருகிற உண்மையான தேவனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா போதும், நீங்கள் நம்பினீங்கன்னா போதும், ஆண்டவரே என்குள்ளே வாங்க, என் கூட பேசுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை உங்கள் கூட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மளாம் கண்களை மூடலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வாங்க. நம்ம யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட பின்புலத்திலேருந்து கூட வந்திருக்கலாம், உங்களுடைய குடும்பங்கள் எப்படி வேணா இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாருமே, தேவனை விசுவாசிக்கிற எல்லாருமே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை நீதிமானாக மாற்றுங்க ஆண்டவரே, இவ்வளோ ஏறப்பட்ட அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுங்க ஏசப்பா, நீங்கள் தான் மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே ஜோக்கிடம் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக தகப்பனே, இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும் என்று சொல்லி தகப்பனே நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே தகப்பனே இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதற்காக நடிச்சு செலுத்துகிறோம். தகப்பனே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற பரம திட்டங்கள், உடைய ஆண்டவரே நோக்கங்கள் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் தேவன் பெரிய காரியங்களை செய்து தகப்பனே இவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வதிக்க
விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெளியேறப்படுற ரட்சிப்பை இவங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் பயப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. ஸோ நல்ல கரங்களை தட்டி நல்ல அருமையான நம்முடைய சண்டே ஸ்கூல் டீம் நமக்காக வந்து மிகுந்த அற்புதமான நல்ல ட்ராமா, இன்னும் அநேக மேஜிக் மற்ற காமிச்சாங்க. மீண்டும் கடைசியாக 5 நிமிடம் நான் முடிக்கிற நேரத்தில் வந்து விட்டோம். இன்றைக்கு இந்த இடத்துல ஓடி வந்த நீங்கள், கர்த்தர் இன்றைக்கு வேதம் சொல்லுது, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வரல, இயேசுவே கொண்டு வந்தார். இது தற்செயலாய் வரல, நீங்கள் இன்றைக்கு இங்கே வந்தது தேவனுடைய சித்தம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் துர்ச்செய்தி கேட்டிங்கன்னா அந்த துர்ச்செய்தியை நற்செய்தியாய் மாற்றத்தான் இயேசு என்கிற மகிமையான இயேசு நமக்காக இறங்கி வந்தார். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். என் குடும்பத்தில் ஒரே துர்ச்செய்தியாக இருக்க, அநேக செய்தி என்னை கஷ்டப்படுத்துது. என் பிள்ளையை குறித்து துர்ச்செய்தி, என் கணவனை குறித்து துர்ச்செய்தி, என் மனைவியை குறித்து துர்ச்செய்தி, என் குடும்பத்தை குறித்து துர்ச்செய்தி. இப்போ ஒரு சந்தோஷம் என் குடும்பத்தில் இல்லை. நான் அநேக வேலையை செய்கிறேன், அநேக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் பணமெல்லாம் ஒரு பொத்தல் பையில் போடுற போல் கீழே போயிட்டே இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும்னா அதற்கு ஒரே வழி, இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இயேசு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். ஆமென். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் துர்ச்செய்தியாக கேட்டு துவண்டு போய் வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ராத்திரியில் இயேசு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சதுனால எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் சில பாவத்திலிருந்து வெளியே வரலான்னு நினைக்கிறேன், ஆனால் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் விழுந்துடுறேன். சில இடத்துல நான் எந்திரிக்கிறேன்னு பார்க்குறேன், அதனால் எந்திரிக்க முடியல, எனக்கு யார் உதவி செய்வா? என் வீட்டில் ஒரே வேதனை, ஒரே கண்ணீர், என் குடும்பத்தில் ஒரே குழப்பம், இதை யாரால் மாற்ற முடியும்? ஒன்றே ஒன்று, யாரெல்லாம் இயேசுன்னு கூப்பிடுறாங்களோ இயேசு நமக்காக இறங்கி வருவார். ஆமேன். என்னுடைய பேர் கிரைஸ்ட் வில்லியம். நான் திருநெல்வேலி பட்டணத்துலேருந்து வந்து இந்த கோயம்புத்தூருக்கு வந்து 16 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 3 அக்கா இருக்கிறாங்க, நான் ஒரே ஒரு பையன். ஏன்னா மற்றவங்களை பற்றி சாட்சி சொல்றதை விட என்னை பற்றி சாட்சி சொல்லும்போது அது எனக்கும் உங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது எல்லாரும் சொன்னாங்க, 4ஆவதும் உனக்கு பொம்பளை தான் பிறக்கும், ஆம்பளை பையன் பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறேன்னு தெரியல, குழந்தை வயிற்றில் இருக்குது, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை பையன். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஆம்பளை பையன் பிறந்துட்டான் அப்படின்னு. டாக்டர் சொல்லிட்டாங்க, தன்னை வருத்தப்படாதீங்க, இந்த குழந்தை இனி ஒரு 1 ஹவரில் இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை பார்த்து. அப்போது சங்கரன் கோவில் ஒரு பட்டணத்தில் நான் வாழ்ந்தேன். அங்கேருந்து திருநெல்வேலி போகணும் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். அப்போ சொன்னாங்க 1.5 மணி நேரம் வந்துட்டு கூட ஆயிருமா. அப்போ ஒரு ஊசி இருக்குது, இந்த இன்ஜெக்ஷனை போடுறோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷனை போடும்போது ஓரளவுக்கு என்ன செய்யும், அதை தாக்கு பிடிப்பதற்காக செய்கிறேன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு ஒருவேளை இனி உயிரோடு இருக்குன்னாலும் 3 ஆப்ரேஷன் பண்ணணும், ஒருவேளை 3 ஆப்ரேஷன் பண்ணாலுமே உயிரோடு இருப்பானா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கைவிட்டாங்க. இப்போ எல்லாரும் கைவிட்டாங்க. கடைசி தருணம், அடுத்த நாள் காலையில் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் கடைசி காரியம் செய்ய வேண்டியது செஞ்சிடும், 10 நிமிஷத்தில் இந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், இறந்துருன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் குழியெல்லாம் தோண்டியாச்சு, பந்தல்லாம் போட்டாச்சான். ஸோ இப்போ சுந்தராஜ் ஸ்டெல்லா பிள்ளை இப்போ இறந்து என்ன செய்வாங்க, அமரதுயில் வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா ஒன்று செஞ்சாங்க, கடவுளே, இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம், நாங்கள் உண்மை நம்புகிறோம், என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தா அவன் நம்முடைய ஊழியத்துக்கே கொடுத்துறேன்னு சொல்லி எனக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தட்டி எழுப்புனது போல் ஒரு சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டவுடனே எந்திரிச்சு பார்த்த உடனே, அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அங்கே ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் யாரும் உள்ளே போக முடியாது, கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், உள்ளே தான் பார்க்க முடியும். அப்போ தட்டி பார்க்கும்போது எங்கள் அம்மா பார்த்துருக்குறாங்க, நான் யாரோட அப்படியே கையெல்லாம் அப்படியே அசைச்சிட்டு இருந்துருக்கிறேன். அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை சாகலை, ஏசப்பா பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்துட்டார். இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, குழியெல்லாம் அடைச்சிருங்க, இனி என் பிள்ளைக்கு குழி தேவையில்லை, என் பிள்ளையை நான் சந்தோஷமாக உயிரோடு கொண்டு வருவேன்னு சொல்லி அன்றைக்கு உயிரோடு கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளை தான் நான்.
இன்றைக்கு எனக்கு 33 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணலை. இயேசு என்கிற நல்ல இயேசு சாமி எனக்கு நல்ல ஜீவனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த 33 வயசுல இந்த மைக் எடுத்து உங்களுக்கு முன்பாக பேச வச்சிருக்கிறார் பாருங்க. இயேசு சாமியை நோக்கி பார்த்த யாரையும் வெக்கப்பட்டு விடவே மாட்டார். நீ மரணத்தில் ஒருவேளை இருக்கிறியா, இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, தங்கச்சி, தம்பி, எல்லாருக்கும் சொல்றது, இயேசு என்னொன்னு யார் கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வருவார், அற்புதம் செய்வார், பலவீனம் மாறும், கட்டுகள் உடையும், சாபங்கள் முறியும். இயேசு நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கம் சந்தோஷமா சொல்ல முடியும், இயேசு என் கூட இருக்கிறதுனால என் வேதனையெல்லாம் மாற்றிட்டார். அதனால இன்றைக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாரும், இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் ஒன்று, உன் துர்ச்செய்தி நற்செய்தியாய் மாறப்போகிறது. அந்த நற்செய்தி வேற யாரும் கிடையாது, இயேசு எனும் இரட்சகர் இன்றைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் கூட யோசிக்கலாம், ஐயையோ நானும் பல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் எதிர்காலத்தில் நான் என்னவா மாறப்போகிறேன், எனக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா, என் குடும்ப பின்னணி கஷ்டமாக இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சில காரியத்துக்காக நான் வேதனையோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசுன்னு கூப்பிடுங்க. உங்கள் எதிர்காலத்தையும் ஏசப்பா எப்படி இந்த வாலிபனாக இருந்த என்ன இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்தாரோ, அதே போல் உங்களையும் ஏசப்பா ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தையும் கிருபையும் பாதுகாப்பை கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஒருவேளை இந்த இடத்துல நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு சுகம் வேணும், யாருக்கும் தெரிய வேண்டாம், உங்கள் பலவீனமான இடத்துல கையை வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், இயேசு இயேசுன்னு மட்டும் கூப்பிடுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, நம்பிக்கை இருந்தா, மரித்து போன என்ன ஜீவனை கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்த கர்த்தர், உங்களை யாரெல்லாம் பழித்து பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்க வைத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக ஏசப்பா உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் கையை ஆசீர்வதிப்பார். இதற்கடுத்து நீங்கள் இயேசுன்னு கூப்பிட்ட பிறகு உங்கள் வம்சங்கள், உங்கள் தலைமுறைகள், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை பலவீனமாக இருந்த கையில் வச்சுக்கோங்க பார்க்கலாம், யாருக்கு எங்கெங்கே பலவீனமோ, ஒருவேளை வைக்க முடியாத இடத்துல இருந்து தலை மேலே கை வச்சுக்கோங்க. இப்பொழுது கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல அந்தந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க பார்க்கலாம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, விசேஷமாக அந்த மதியழக நகரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இங்கே இருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்காக ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஒருவேளை யாராவது இன்னைக்கு பலவீனத்தோடு, கட்டியோடு, வேதனையோடு, சங்கடத்தோடு, சரீரத்தில் பலவீனத்தோடு யாராவது வந்திருந்தா, இன்றைக்கு இயேசு என்னும் இரட்சகர் இன்றைக்கு அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா துர்ச்செய்தியை மாற்றி, டாக்டர் சொல்லியிருக்கலாம் உனக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், நீ மரித்து போயிடுவ, பலவீனம் ஆயிரும், கட்டுகள் இருக்கு, உனக்கு பலவீனமாக இருக்கு, உனக்கு கட்டி இருக்கு, உனக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ டாக்டரை பார்த்து பயப்படாத, நீ இன்னைக்கு சுகமாவாய், இயேசு என்று என் நாமத்தை கூப்பிடு, நான் உனக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்வேன், உன் பலவீனத்தை நீக்குவேன். இன்றைக்கு ஒருவேளை கை கால் இடவரை சரீரத்தில் என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாகட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இரத்த கொட்டைக்கு நீர் மறைத்து கொள்ள வேண்டும் என செபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரே. நாத்துமாவே கர்த்தரை சோதரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் கூட நான் சில நன்றி சொல்லும்படியாக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்தை கடந்த ஒரு வருடமாக நாம் இதே இடத்துல நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிற பெத்தேல் மாநகர பேராலயத்தினுடைய தலைமை போதகர் ஐயா ரெவரண்ட் டாக்டர் டேவிட் பிரகாசம் ஐயா அவர்களுக்காக, எங்களை வழிநடத்தி வருகிற அருமையான பாஸ்டர் டெரி பிரகாசம் அவர்களுக்காக, அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தி கடந்த ஒரு வருடமாக இந்த இடத்துல நல்ல ஊழியங்களை செய்யும்படி அவர்கள் எங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற அருமையான கனிமொழிக்கா சாம்சனுக்காக நான் ஆண்டவருக்கு துதிக்கிறேன். அருமையான கமலா பாட்டிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அந்த குடும்பத்தார் இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்துல எல்லாரும் கர்த்தரை வந்து துதிக்க கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறார். அதை விட அதையும் எல்லாத்தையும் நாங்கள் நினச்சி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க பாட்டிமா டான்ஸ் நல்லா இருந்ததா இல்லையா? சத்தம் இவ்வளோதானா? சூப்பராக இருந்ததா? எஸ், வெரி குட். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மென்ஸ் டீமு, அப்புறம் உமன்ஸ் டீமு, பாட்டிமார் டீமு, ஸோ குழந்தைங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா யங் பீப்புள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா நாளும் திருவிழா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க டைமை ஒதுக்கி ஓடி வந்தாங்க. எல்லாருக்கும் நல்ல கரங்களை தட்டி, ஸோ மீண்டும் நல்ல கரங்களை தட்டி.
அதே போல் இன்றைக்கு நம்மத்தில் நம்முடைய அன்பிற்கு இணங்கி இன்றைக்கு அருமையான துரை ஐயாவும் மெர்சி அம்மாவும் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். அவர்கள் நம்ம சொன்னோம், ஓடி வந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்மத்தில் இன்றைக்கு அருமையான நம்முடைய பெத்தேல் மாநகர பேராலயத்தினுடைய சண்டே ஸ்கூல் டீம் இன்றைக்கு நம்மத்தில் வந்து அருமையான அலெக்ஸ் அண்ணனுக்காக நன்றி, ஜஃப்ரஸ் அண்ணனுக்காக, டேனியல் அண்ணனுக்காக, கவின் அண்ணனுக்காக நல்ல ஜோர கரங்களை தட்டி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. ஆமென். இந்த நாளில் அருமையான நான் மீண்டுமாக அருமையான சந்துருவை நினைக்கிறேன். கர்த்தர் அருமையான சந்துருவை கொடுத்து நல்ல அவரும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதே போல் ஜோசப் பிச்சைமுத்து ஐயாவுக்கு அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அங்கேருந்து ஓடி வந்து ஒவ்வொரு நாள் நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க. அதே போல் இன்றைக்கு நமக்கு கேமராவில் உதவி செய்கிற என்னுடைய தம்பி அருமையான கிஷோருக்காக நன்றி. அவர் வந்து அதே போல் இன்னொரு முக்கியமான காரியம்னா, நான் அநேகரை அழைத்திருந்தோம். நீங்கள் மட்டும் இந்த இடத்துல வரலைன்னா இது நடந்திருக்கவே முடியாது. நீங்கள் தான் ரொம்ப கெஸ்ட்டு, நீங்கள் தான் எல்லாமே. அதே போல் இன்றைக்கு அருமையான டேவிட் மேத்தியோனா வெளியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களும் இன்றைக்கு குடும்பமாய் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களும் இதற்கு நல்ல உதவிகளை செய்து இன்றைக்கு நம்ம உங்களோடு கூட நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதே போல் வடவழியிலிருந்து அருமையான செல்வியக்கா, எபனேசர் அண்ணா, அருமையான அம்மா சாந்தியக்கா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி. அதே போல் என்னுடைய அண்ணன், அவர் வெளியில் தான் இருக்கிறாரு, டேனியல் அண்ணன், எனக்கு கத்தர் கொடுத்த நல்ல ஒரு சகோதரர். நாங்கள் பல ஆண்டுகள் ஒன்றாக பயணிக்கிறோம். அவர் எனக்கு நல்ல ஒரு உற்சாகமூட்டி நாங்கள் இருவரும் நல்ல ஒரு எனக்கு கத்தர் கொடுத்த நல்ல ஒரு அண்ணன், ஒரு அக்கா. இன்றைக்கி பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் வெளியில் உட்காந்துருக்கிறார் அண்ணன். டேனியல் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் அக்காவும் எல்லா பிள்ளைகளும் வந்தது கத்தர் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இங்கே மதியலை நகரில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் கை கொடுங்களேன். எஸ், ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருத்தையும் அழைச்ச எல்லாரும் வந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் எனக்கு பேர் தெரில, மன்னிச்சுக்கோங்க. யாராவது விட்டோம்னா என்னை மன்னிச்சிருந்துக்கோங்களே. உங்களை எல்லாரையும் பெத்தேல் கிரேஸ் ப்ரேயர் ஹவுஸ் சார்பாக உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரசாந்துக்காக நன்றி. நம்முடைய யூத் டீம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட்களில் இடையில பயங்கர ஹார்ட் ஒர்க் இங்கே பார்த்துருக்கீங்கள எல்லாமே. நம்முடைய அந்த கிரேஸோட பெத்தேல் கிரேஸோட யூத் விங்ஸ் டீமுக்காக, ஃபயர் டீமுக்காக நன்றி. அதே மாதிரி நம்முடைய வாலண்டியர்ஸ், நாங்கள் பல நாள் இங்கே கூட்டத்தில் ராத்திரி சர்வீஸ் முடிச்சுட்டு உட்காந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா பேசும்படி கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். எல்லோரும் ஒத்துழைத்தாங்க. அதே போல் இன்றைக்கி சர்வீஸ் முடிஞ்சவொடனே சாப்பாடு செய்ய வந்துட்டாங்க. 10 மணிக்கு வந்துட்டாங்க. 10 மணிலேருந்து இங்கேயே உட்காந்து எல்லாம் வெட்டி ஆயத்தம் பண்ணி செஞ்சு நம்மளுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ண நல்ல அக்கா அண்ணன் எல்லாருக்காக கரங்களை கூப்பி எல்லாருக்காக நன்றி 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 நன்றி. அடுத்து கடைசியாக நான் ஒரு பெரிய 2 பேரை முன்பாக அழைக்கிறேன். நம்முடைய இந்த இடத்தினுடைய ஏசப்பா நமக்கு கொடுத்த ஒரு பெரிய 2 முத்துக்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா அருமையான கமலா பாட்டி, அடுத்ததாக சின்னம்மா அம்மா அவர்கள். 2 பாட்டிமாவும் இப்போ வரவேற்க போகிறோம். இன்றைக்கு நல்ல கரங்களை தட்டி அவங்களை முன்பாக வரவேற்க போகிறோம். வாங்க வாங்க வாங்க, மெதுவாக கூட்டிகிட்டு வாங்க. கமலா பாட்டி முன்னாடி வாங்க. இந்த இடத்தை நம்மளுக்கு கொடுத்து கமலா பாட்டியம்மா இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் பெரிய செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இந்த நாளிலும் கடைசியாக சில நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு நாங்கள் உதவிகளை செய்யும்படியாக எங்களுக்கு ஒரு ஏவுதல் ஏற்பட்டு அவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு மாதத்திற்கு காரியத்திற்கான மளிகை காரியங்களை கொடுக்கும்படி இன்றைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அதற்கு பெயர் உங்களுக்காக அது முன்குறிக்கப்பட்டால் நீங்கள் வந்து முன்பாக நிற்க அன்பாய் கேட்கிறேன். முன்பாக வரிசையாக நின்னீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு காய் கொடுக்க அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அக்கா மற்றவங்கள உட்காருங்களேன், உட்காருங்க, ஈஸியாக இருக்கும். பாட்டிமா உட்காருங்க, நாங்கள் ஒரு வேளை கூப்பிடுறோம். வாங்க. ஓகே அண்ணா, ஓகே. இன்றைக்கு கூட முதலாவதாக அருமையான ரஞ்சிதா அம்மாவுக்கும் கபிலன் அவர்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முதலாவது அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வாங்க. வாங்க.
ஓகே கொடுங்க. நல்ல கரங்களை தட்டி அடுத்தபடியாக அருமையான சுகந்தி அம்மாவுக்காக கொடுக்க போறோம். வாங்க அப்படி கொடுங்க. நல்ல கரங்களை தட்டி எஸ் சுகந்தி அம்மா அவர்களுக்கு கையில் வாங்கிக்கோங்க. அப்புறம் நல்ல ஏசம்மா பாட்டி அவர்களை வரவேற்போம். ஸோ அவர்களுக்கும் நல்ல கரங்களை தட்டி அருமையான ஏசம்மா பாட்டிக்காக நன்றி. ஓகே, நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தபடியாக தேவிகா அம்மா வராங்க. வாங்க முன்னாடி வாங்க. எஸ், நல்ல கரங்களை தட்டி பல இடத்துல இருந்து வராங்க. போட்டோ எடுத்து ஓகே. ஸோ அப்புறம் சுபஸ்ரீ இருக்கிறாங்க. வாங்க, நல்ல கரங்களை தட்டி ஸோ அவர்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கடைசியாக நம்ம அருமையான துரை ஐயா இருக்கிறாங்க. சாமி துரை ஐயா, ஒரு நிமிடம் முன்பாக ஒரு அன்பாய் கேட்கிறேன். சாமி துரை ஐயா, எஸ். ஓப்பன் பைபிள் சர்ச்சில் ஸோ நல்ல ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் ஐயாவுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்துல எங்களை நல்ல உற்சாகப்படுத்த வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி ஐயாவுக்காக நன்றி. கையில் கொடுக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு யாவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி நடந்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நடத்தின உங்கள் யாவருக்கும், அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே, ஆண்டவருடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேவன் தாமே நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி அன்றைக்கு தேவதூதர்கள் துதித்தது போல ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீர் அற்புதமாய் நடத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஆண்டவர் ஆத்துமாக்களை அறுவடை நீர் செய்ய போகிறக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் இங்கே ஆயத்தப்படுத்துவீராக. இந்த ஆண்டில் கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பிக்க போகிறதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாத சமாதானம் எப்பொழுது கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவர் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களுக்கு விசேஷித்த ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஆகாரத்தை புசித்து அன்பை பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல அன்பாய் கேட்கிறோம். மீண்டும் வந்த உங்கள் அனைவருக்கும் பெத்தேல் கிரைஸ் பிரேயர் ஹவுஸ் மதியழகன் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்று உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இதே இடத்துல எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணியிலிருந்து 8:15 வரைக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் நடைபெறும். காலையிலே விசேஷித்த ஜெபங்கள் உண்டு. பெண்களாய் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா புதன்கிழமையும் இதே இடத்துல சாயந்தரம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜீவக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆமென். எஸ், காட் பிளஸ் யூ.